அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க? பார்க்கவே தெரியுது நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி. என்ன பேர் அம்மாவுக்கு அப்பாவுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? ஸ்ரீகாந்தன் பவா. சரி, ஸ்ரீகாந்தன் பவா. இன்றைக்கு உங்களோட வீடு புதுமனை குடிபூரல் என்ன? சரி, எத்தனை வருஷ கனவு இது? எத்தனை வருஷ கனவு? ஒரு வருஷம், ஜஸ்ட் ஒரு வருஷ கனவு. இல்லை, நீங்கள் கட்டினது ஒரு வருஷம். நான் இந்த வீட்டில் அந்த பழையில் நான் இந்த சொந்த இடத்துல ஒரு வீடு வந்து கட்டணும்னு சொல்லி எத்தனை வருஷ கனவு? கனகால கனவு. இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷத்தில் இதை நிறைவேற்றியிருக்கீங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் இதை நிறைவேற்றியிருக்கீங்க. ரைட், சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கு பொதுமன குடிபூரல் விழாவில் கலந்து கொள்ளாத யார் ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, கொடுத்துருவோம் ஒரு கிஃப்டை. முதலாக ஒரு வீடு தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் அவர்? சும்மா வரல, நிறைய பணத்தோடு வந்திருக்கிறார். குபேரன் ஒருத்தர் வந்திருக்கிறார் உங்களை வீடு தேடி. சும்மா சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு குபேரன் கிஃப்டாக வந்தால் ராசியாம், பணம் செல்வங்கள் கொலிக்குமாம் சொல்லினா. சரி, இப்படியெல்லாம் பார்த்து செய்யக்கூடியவங்க யாரோ ஒருத்தங்க நல்லா பிடிச்சவங்களாகத்தான் இருப்பாங்க. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? குயினி எங்கே இருக்கிறாங்க? யாராச்சும் ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. இதில் யார பதில்? யார்? ரவி சுவிஸ். நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க? குயினி. அவங்க யார்? நீங்கள் இவங்க வேறு, அவங்க வேறு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேரை சொல்கிறீங்களா? நீங்கள் வேறு ஒரு ஆள் சொல்கிறீங்க குயினி. இவர் சொல்கிற ரவி அண்டு. இப்போ ரவி யார் இவருக்கு? உங்களோட தம்பி தான் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அப்போ பார்த்தீங்களா, அவர் மச்சாண்ட பேரை, உங்களோட தம்பிற பேர் அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து இல்லை, நான் வந்து அட்ரஸ் கேட்குறதுக்காக இந்த பிள்ளைகிற பேரை கேட்டேன். சரியா? இந்த பிள்ளை நான் வர்றதுக்கு முதலே இந்த சன்சி என்ற பிள்ளை ஐயோ எனக்கு சொல்லுங்கள், எனக்கு மண்டையெல்லாம் வெடிச்சிரும்போ எனக்கு சொல்லுங்கள் அவக்கே தெரியாது. சரி, இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. இன்றைய நாளில் இந்த அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த ரோசா செடிகளை நடட்டாமன்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. உங்களோட வீடு சுற்றி வர இந்த ரோசா மரங்களை நடத்தாமல் சொல்லி. ரைட், ஓகே. பூச்செடிகளை கொடுத்து விடத்தாமன்னு அனுப்பிட்டுருக்காங்க. சரி, இப்படிலாம் ஏதோ ஒரு பாசக்காரர்கள், அன்பானவர்கள், கூட பிறந்தவர்கள் யாரோ தான் செய்திருக்க முடியுமே. இப்படி அதுவும் அந்த 50,000 ரூபா காசோட. தம்பி தானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் கூட பிறந்தவர்களும் என்று சொன்னேன். இப்போ எல்லாருமே இங்கே நிற்கிறேன். அப்படியா? அப்போ குயினி என்று சொன்னீங்க யாரும்? அக்காடமானு வரலையா? சரி, இன்றைக்கு உங்களோட வீட்டு குடிபுறலுக்கு தங்களால் வர முடியல. நிறைய பேரோட சேர்ந்து தாங்களும் கலந்து கொண்டு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியலையா, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் சொல்லி கவலைப்பட்டு அனுப்பியிருந்தாங்க. அதோட அந்த வீட்டில் ஃபோட்டோவும் வச்சு கொடுக்கணும் நீங்கள் சொல்லி அந்த வீட்டில் ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அது கவனிச்சினீங்களா? ரைட், இந்த வீடை ஃபோட்டோ கொடுக்க சொல்லி. அப்போ இது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னதை விடையெல்லாம் பிழை.
சன்சி வந்து இந்த பிள்ளை வந்து வரும்போது ஒரு ஆள்ற பேர் சொன்னவா, என்ன பேருன்னு கேளுங்க. ஆ, என்ன பேர் சொன்னீங்க? யார்கிட்ட பேர் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம். ஐயோ நாங்கள் சொன்ன இவவாத்தான் இருக்கும் அவவாத்தான் இருக்குமென்னு சொல்லி தானே கெஸ் பண்ணி ஒரு குடும்பத்தில் பேரை சொல்லி கொண்டு வந்தவா. என்ன பேர் சொன்னீங்க? கோபியத்து யாரு? கோபியத்து யாரு? கோபியத்து யாரு? தம்பியத்தை ஒருவேளை அவங்கள இருக்குமோ தெரியல. சரி, இன்றைக்கு உங்களோட இந்த சந்தோஷமான நிகழ்வில் வர முடியாமல் இந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறது வந்து சுவிஸில் இருந்து. இல்லையே, இதில் வேற ஒரு பேர் இருக்கு, அவங்களுக்கு வேற பேர் இருக்கா? அட இவங்க சோட்டா அனுப்பியிருக்காங்க போல எனக்கு. மதியன் ராவி இவங்க சோட்டா சொல்லியிருக்காங்க. வேற ஒரு பேர் சொன்ன மாதிரி இருந்தது. ரைட், வந்த உடனே அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க போல. சரி, சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க? இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பினதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனால் சரி சொல்லுங்க. ரைட் ரைட், அவங்க வந்து தாங்கள் இந்த இடத்துல இல்லைன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லையா? ஏன்னு சொன்னால் நாங்களும் இந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி ஒரு காட்டுறதுக்காக மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபா காசு தான். இருந்தாலும் தாங்கள் இல்லை, காசு பெருசு இல்லை, தாங்கள் இல்லை என்ற ஒரு குறையை நிவர்த்தி செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி எங்களோட அக்காட்டை மச்சாண்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? ரைட், இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்துருங்க, யாழ்ப்பாணத்துலேருந்து. நன்றி.